ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிறது பெரியாரை துணைக்கோடல் என்கின்ற இந்த அதிகாரத்திலிருந்து 10 திருக்குறளை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அறத்தினை அறியக்கூடிய அறிவில் சிறந்த பெரியோர்களுடைய நட்பு. கேண்மை என்றால் நட்பு. பெரியோர்களுடைய நட்பை திறனறிந்து தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக இந்த முதல் குறள் கூறுகிறது. இரண்டாவது, உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்கொள்ளல். உற்ற நோய் நீக்கி என்றால் வந்த நோயை நீக்கக்கூடிய திறனுடைய வல்லவர்கள். அதே சமயத்தில் உறாமை முற்காக்கும், இனிமேல் வரவிருக்கும் அந்த நோய்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள். இது போன்ற தன்மைகளை உடைய பெற்றியார் பெரியோர்களை நட்பு பாராட்ட வேண்டும் என்பதாக இந்த இரண்டாவது குறள் கூறுகிறது. பெற்றியார் பேணிக்கொள்ளல். மூன்றாவது, அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குறள். அரிய விஷயங்களுள் மிகப்பெரிய அரிய விஷயமாக இருக்கிறது எது? பெரியோரை பேணி அவர்களை நம்முடைய நண்பர்களாக மாற்றிக்கொள்வது என்பதாக இந்த மூன்றாவது குறள் கூறுகிறது. நான்காவது, தம்மில் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. நம்மை விட பெரிய நபர்களை நம்முடைய நண்பர்களாக மாற்றிக்கொள்வது வலிமையான விஷயங்களுள் சிறந்த வலிமை என்பதாக இந்த நான்காவது குறள் கூறுகிறது. ஐந்தாவது, சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். அனைத்து விஷயங்களும் கண்டறிந்து கண்ணாக இருந்து நமக்கு பயன் தரக்கூடிய அந்த பெரியோர்களை சூழ வைத்துக் கொண்டிருக்கும் மன்னவன் அவனுடைய ஆட்சிக்கு இது நன்மையை பயக்கும் என்பதாக இந்த ஐந்தாவது குறள் கூறுகிறது. ஆறாவது, தக்கார் இடத்தனதாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கிடுவதில். அதாவது தக்கார் என்றால் நம்மை விட அறிவில் சிறந்த பெரியோர். அவர்களை தனதாய் நம்முடைய நண்பர்களாக மாற்றி தானொழுக வல்லானை, அவரும் அந்த பெரியோர்கள் காட்டிய அந்த வழிப்படி நடக்கக்கூடிய அந்த நபருக்கு செற்றார் செயற்கிறதில், பகைவர்கள் செய்யக்கூடிய தீய விஷயம் என்று ஒன்றுமே கிடையாது என்பதாக இந்த குறள் கூறுகிறது. ஏழாவது, இடிக்கும் துணையாரை யாழ்வாரை யாரே கெடுக்கும் தகமையவர். இடிக்கும் துணையாரை, அதாவது நாம் தவறு செய்யும் பொழுது நம்மை நேர் வழிப்படுத்தும் பெரியோர்கள், அவர்களை யார் நண்பர்களாக மாற்றிக் கொள்கிறாரோ அவரை கெடுக்கும் பகைவர் யார் இருப்பார் என்பதாக இந்த குறள் கேள்வியை எழுப்புகிறது. எட்டாவது, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். இடிப்பாறை என்றால் தவறு செய்யும் பொழுது சுட்டி காட்டக்கூடிய அந்த பெரியோர்களுடைய நட்பு. இது இல்லாத ஏமரா மன்னன் என்றால் பாதுகாப்பற்ற மன்னன். ஏமரா மன்னன் என்றால் பாதுகாப்பற்ற மன்னன். கெடுப்பார் இலானும் கெடும், அவனை கெடுக்கக்கூடிய எந்த சக்தி இல்லை என்றாலும் தானாகவே கெட்டு விடுவான் என்பதாக இந்த எட்டாவது குறள் கூறுகிறது. ஒன்பதாவது, முதலிலாருக்கு ஊதியம் இல்லை முதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை. அதாவது முதல் இல்லாத நபர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கிடைப்பதில்லை. அதுபோன்று முதலையாம் தூணை போன்று நம்மை இருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த பெரியோர்கள், தூணை போன்று நம்முடன் இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய அந்த பெரியோர்களுடைய சார்பிலாருக்கு நட்பு இல்லாதவர்களுக்கு ஒரு நிலையான வாழ்க்கை என்பது இல்லை என்பதாக இந்த குறள் கூறுகிறது. பத்தாவது, பல்லார் பகை கொள்ளலில் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். அதாவது பல்லார் பலருடன் பகை கொள்வது, பல நபர்களுடன் பகை கொள்வது, இதைவிட 10 மடங்கு தீமையானது என்னவென்றால் நல்லோர்களுடைய தொடர்பை விட்டுவிடுவது. நல்லோர்களுடைய தொடர்பை விட்டுவிடுவது பல மக்களிடம் பகை கொள்வதை விட 10 மடங்கு தீமை தரும் என்பதாக இந்த 10வது குறள் கூறுகிறது.